பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பாக யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கும் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மூத்த குத்துச்சண்டை வீரன் எம் பக்தவச்சன். யார் உங்ககிட்ட பாக்ஸிங் போட்டதுலேயே மிக சிறந்த வீரர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 1972 எம் முருகேசன் 2வது தடவை சண்டை செய்தார். 2வது தடவை அவரை அடிப்பட்டு டெக்னிக்கல் நாக் அவுட் பண்ணேன். என்னுடைய வரலாறுலேயே அவர் தான் சிறந்த என்னுடைய போட்டு குத்துச்சண்டை வீரர் ஆவார். மற்றவங்களாம் என்னை கெலிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க தவிர திறமையான பாக்ஸர். நீங்கள் உங்ககிட்ட ஃபைட் பண்ணவங்களோட ஞாபகமான பேர்கள்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் சார். சொல்லுங்கள். 1964 ஆழ்வார்பேட்டை இ போத்ராஜ். 1965 நெய்ல எம் அமிர்தலிங்கம். 1965 ஆர்பா பன்னீர்செல்வம். 1966 எம் முருகேசன் வண்ணாரப்பேட்டை. 1968 பெங்களூர் அச்சுராம். 1968 ஏப்ரல் ராயபுரம் பனமரத்தொடி செல்வராஜ். 1969 ஆர்பார் பி துரைராஜ். 1970 அந்தோனி ஜோசப், பாடத்தோட்டம் அந்தோனி ஜோசப். 1970 திருவத்தூர் டிடி மாசி. 1970 ஜூன் 18 ராயபுரம் கே சுந்தர்ராஜ். 1971 திருவத்தூர் டிடி மாசி. 1972 மன்னார்பேட்டை எம் முருகேசன் 8 ரவுண்ட் சண்டை 2வது ரவுண்டு நின்று போச்சு. 1973 பி துரைராஜ் சாம்பியன் பெல்ட் ரீஃபைட் வின் பண்ணேன். அதில் 74 75 சண்டையில் 76 யார் வந்தால் சண்டை செய்யணும். ஆர்பார் துரைராஜ் செய்தார். அப்புறம் ஜாமிக்கண்ண சுந்தரராஜ் செய்தார். ருட்டிகர பாபு செயின் வச்சு சுற்றி இருந்தார். அவர் என்னை கெலிக்கிற செயின் தரேன் அவர் மேலே சண்டை செய்தார், வின் பண்ணேன். டான்சிங் ஏழுமலை 77 அதையும் வின் பண்ணேன். 1977 ஜெயவேலு அதையும் வின் பண்ணேன். 1978 ஆறுமுகம் ராயபுரம் ஆறுமுகம் அது ட்ரா பண்ணேன். அதுக்கப்புறம் சண்டை போகிறதுக்கு வந்து ஜெய்வேல் திரி ரீஃபைட் பண்ணார். அப்புறம் 1978 தியாகராஜ மேலே செய்தேன். அவங்களுக்காகவே கூப்பிடும் அருமைமுத்து அவர் மேலே சண்டை செய்திருக்கேன். அதை விட்டு 1984 டான்சிங் ஏழுமலை 3வது சண்டை செய்தேன். அப்புறம் 84 விட்டோன்னு 85 நாங்கள் சிவா. 85 தாங்கள் சிவா. 86 சந்துரு. 1989 3வது தடவையார் பி துரைராஜ். இத்தனை குத்துச்சண்டை வீரர்கள் திறமையாக நான் சண்டையிட்டு போட்டி இருக்கிறேன். மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரர்கள் கூடலாம் வந்து மிக சிறப்பாக போட்டியிட்டு உங்களுடைய பெயரை இன்று வரைக்கும் மறையாத அளவுக்கு நிலைநாட்டியிருக்கீங்க. அதே போல் வருகின்ற இளைய தலைமுறை ஆகிய இளம் குத்துச்சண்டை வீரர்கள், பாக்ஸிங் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் வீரர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அறிவுரையாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? குத்துச்சண்டை என்பது பெரிய கடல். அது எவ்வளோ தான் நீந்தினாலும் அது இன்னும் நீந்த வேண்டிய அவசியம் இருக்குது. நான் தான் பெரியவருன்ற என்ன நினைக்கவே கூடாது. நினைச்சாலும் முன்னுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. உழைப்பு உயர்வு தரும். உழைச்சிட்டே இருக்கும்போது அதே நேரத்தில் ஆண்டோட அபிப்பிராயம் இருந்தால் தான் மேலே போக முடியும். நான் தான் பாக்ஸர் சொல்லி ரோட்டுக்கு போயிட்டு அசிங்கப்பட்டுட்டேன். இங்கே வந்து குத்துச்சண்டை கலையாக நினச்சி கையில் மூடிட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்கு மரியாதை இருக்குது. அப்படி திறந்துட்டுன்னு சொன்னால் அதுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால் பாக்ஸர்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் மேன் நிறையா நீ தொடர்ந்து இருந்துச்சுன்னா நீ குத்துச்சண்டையில் சிறந்த வீரனை வர்றதுக்கு ஒரு வழிகாட்டியாக கிடைக்கும். அந்த பாக்ஸிங்கில் உங்ககிட்ட உங்களுக்கே பிடிச்ச அந்த ஸ்ட்ரோக்கு அது சொல்லுவாங்களா, ஏதோ உங்களோட ஸ்டைல் என்ன அதுன்றதை சொல்ல முடியுங்களா? ஐயா, நான் இவ்வளோ பேருடைய சண்டை போட்டுக்கிட்டேன். ராயபுரம் சுந்தர்ராஜ் பெஸ்ட் பாக்ஸர். அவர்கிட்ட சண்டை செய்து நான் பெருமையாக நினைக்கிறேன். அவர் வந்து சாதாரண பாக்ஸர் இல்லை, ஹையஸ்ட் பாக்ஸர். அவர்கிட்ட நிறைய கலை இருக்குது, திறமையான விடயங்கள் நிறைய இருக்குது. அவர் கூட நான் சண்டை செஞ்சு 2 தடவை வின் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை 1970 சாம்பியன் பெல்ட் எடுத்துகிறேன். 1976 செய்து வின் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் இவ்வளோ நான் 30 சண்டைக்கு மேலே செய்திருக்கேன். இருந்தாலும் சுந்தரராஜ் கூட யாரும் இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் போட்டி போட்டவங்ககிட்ட எல்லாரும் ஒவ்வொரு மாதிரியாக சண்டை போடுறாங்க. ஆனால் நான் வந்து அவங்க என்ன செய்யலான்னு ஃபஸ்ட் வந்து அவங்களுடைய டிசிப்ளின் நான் கண்டுபிடிச்சிடுவேன். அதுக்கு தகுந்த போல் நான் சண்டை போடுறதால ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி சண்டை போடணும் அதையும் செய்வேன். நான் அதே ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி சண்டை போடணும் அதையும் நான் செய்வேன். காரணம் என்னுடைய உழைப்பு. அது தகுந்த போல் நான் சண்டை போடுறதால நான் ஸ்டைல் பண்ணி வச்சிருக்கேன்.
மிகச்சிறப்பு. உங்களிடம் வந்து இந்த ப்ரொஃபஷனல் குத்துச்சண்டையை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல நம்முடைய தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் குத்துச்சண்டை கழகம் வந்து மிக பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சியை இனிதே முடிக்கின்றது. நன்றி, வணக்கம்.